வெல்கம் டு ஜே டிசைன்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த டாட் ஸ்கேலை எடுத்து அதோட மிட் பாயிண்ட்டு ப்ளவுஸோட அந்த நீங்கள் டாட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த மிட் பாயிண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட செஸ்ட் வித்தில் இருந்து வேஸ்ட் வித்தை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வர மெஷர்மெண்ட்டை இந்த டாட் ஸ்கேல் எடுத்து நீங்கள் பார்க்கணும். இந்த டாட் ஸ்கேலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டோட வித் டிஃப்ரென்ஸ்னு இருக்கும். 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இருக்கும். 4 இருந்தால் உங்களோட டாட்டோட வித்தோட டிஃப்ரென்ஸ் வந்து 1. ரைட் சைடு 1, லெஃப்ட் சைடு 1. 5 வந்தால் 1/4. 6 வந்தால் 1.5. அந்த மாதிரி உங்கள் வேஸ்ட்டோட செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டோட டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு. அதே மாதிரி இதில் 4 வந்திருக்கிறதுனால 1 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டாட்டோட ஹைட் வேரியன்ட்னு ஒரு காலம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 32 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 2.5 டாட்டோட ஹைட்டும், 33லேருந்து 38 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 3யோட டாட்டோட ஹைட்டும், 39லேருந்து 43 வரவங்களுக்கு 3 1/2, 44லேருந்து 49 வந்தால் 4. இந்த மெஷர்மெண்ட்டை படி நீங்கள் அதை அந்த டாட்டோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் நம்ம அந்த டாட்டுக்கு நம்ம போடுற ஷேப் மாதிரி நீங்கள் டாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் நெக்லேருந்து இறக்கத்தில் இருக்கிறது ஊக் பட்டி. இந்த ஊக் பட்டியோட லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணி அந்த லென்த்தோட ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு 5 இருந்ததுன்னா 5யோட பாதி 2.5 மெஷர் பண்ணி அதை மிட் பண்ணிக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுங்க. அந்த லைனும் இந்த டாட் நீங்கள் 3 மார்க் பண்ணீங்க இல்லையா, அந்த லைனும் மேட்ச் ஆகுற மாதிரி கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அந்த டாட்டோட பாயிண்ட்டில் அந்த பாயிண்ட்லேருந்து டாட்டோட லென்த் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் வரும். 1.5 வருது இந்த ப்ளவுஸில். இந்த 1.5 அப்படி இந்த 1.5 தான் நம்ம 3 டாட்டுக்கு உண்டான கேப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் அப்படியே டர்ன் பண்ணி அந்த பக்கம் வைக்கும்போது அந்த 1.5 மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாட்டோட லென்த் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டாட்டு ஹார்ம்கோலோட பீஸை நீங்கள் ஈவனாக ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணும்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸோடு சேர்த்து தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப அந்த ஸ்கேலை எடுத்து மிட் பாயிண்டில் வச்சு அந்த லென்த்துக்கிட்ட நீங்கள் வைக்கும்போது இந்த 1.5 மெஷர் அந்த மார்க் பண்ணது இடத்துலேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1.5 நீங்கள் மார்க் பண்ணி அந்த ஆம்கோல் டாட்டோட லென்த்து டாட்டோட கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக 1.5 1.5 1.5 இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 1.5 இருக்குது. இந்த மெஷர்மெண்ட் எல்லாரோட ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டும் ஈவனாக இருக்காது. டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஸ்ட் வித்து வேஸ்ட் வித்துக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாட்டோட அகலம் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச் 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு இங்கே ஃபோல்ட் பண்ணும்போது 1/2 இன்ச்சில் வந்து நீங்கள் டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த அளவுக்கு நீட்டாக வரும். தேங்க்யூ.